ஆணவத்தோடு அத்விதமானபடி. ஆணவம் நீங்கி அத்விதமாக நம்ம நிற்கிறதுக்கு மெய்ஞானத்தானுவோடு, இந்த ஆணவம் நீங்கி மெய்ஞானத்தானுன்னா நம்மை தாங்கி கொள்ளும் ஒரு பெரிய தூண். அதோடு நம்ம அத்விதம் சாரும் நாள் என்னால்னு சொல்லி யோகிகள் தவம் இருக்கிறாங்க. இவர் எதுக்கு இருக்கிறார்? அந்த யோகத்தின் உள்ளே இவர் இருக்கிறார். பேரண்ட நாயகன் அந்த யோக காட்சியருக்கு முன்னால அது மாதிரி யோகத்தினுடைய பொருளாக அனுபவமாக அப்படி இருக்கிறாரு. நாம் அசைந்தால் அசையும் உலகமெல்லாம் அப்படின்னு சொன்ன மாதிரி அவர் அசையலை, அதனால் உலகமும் அசைவில். அப்படியே அவர் அசைவின்றி உட்கார்ந்துருக்கிறாரு, உலகமும் அசைவில்லாமல் உட்கார்ந்துருக்கிறார். இதை பார்த்ததும் தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது. தேவர்கள்லாம் இவனுடைய இந்திரனுடைய பையன் ஜெயந்தன் சிறையில் அடைபட்டிருக்கான். தேவர்கள் எல்லாம் வருந்துறாங்க.